சாத்தான் வேதம் ஓதுவது போல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருபுவனம் கொடூரம் பற்றிய தகவல் வந்ததுமே குற்றம் சாட்டப்பட்ட 6 காவலர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளதாகவும், வழக்கம் உடனடியாக CBIக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாத்தான்குளம் சம்பவத்தில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவருமே உடல்நலக் குறைவால் இறந்தார்கள் என்றும், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று ஆணவத்தோடும் பேசியவர் எடப்பாடி பழனிசாமி தானே என்றும் தெரிவித்துள்ளார். அப்போது நீதி எங்கே போனது, கூவத்தூருக்கா என்றும் விமர்சித்துள்ள அவர், உங்களின் கண் துடைப்பு நாடகங்களை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.